உங்கள் அமுல் ட்ரேடர் பைனரி. அழகாக நம்ம பைனரியில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி எடுக்கேன், எதில் எடுக்கேங்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் எடுத்தால் போதும். ஓகே ஃபைன். இங்கே பைக்கு போன காரணம் என்னென்னா, அந்த இடத்துல ஏற்கனவே ப்ரீவியஸாக சப்போர்ட் லெவல் இருக்குது, தெரியுதா? அந்த விக்கிக்கு கீழே வந்து முடிய முடியல, ஸ்ட்ராங்காக பையர் வந்துட்டாங்க. அப்புறம் யார் வருவா? செல்லர் வருவாங்களா, பையர் வருவாங்களா? பையர் தான் வருவாங்க. அதனால் பை பண்ணியிருக்கேன். முடியட்டும், பார்ப்போம். 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் சைடு வைஸில் மூவ் ஆகுது. அதனால தான் அப்பு கொடுத்தேன். யாருக்காவது இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கற்றுக்கிடணும், என்கிட்ட மணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இதுக்காக லாஸ்னால் கேப் டவுன் ஆகிருந்துருக்கு. சரி, ட்ரேட்னா 1-2 லாஸஸ் இருக்க தான் செய்யும். இந்த விக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும்ல, அதனால் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், பை போகலாம். நான் அந்த மாதிரி அமுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி அமுக்காதீங்க. மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். அங்கே இருங்க, காலிலேருந்து எடுத்த ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேடே லாஸு, ரைட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த இடத்துல ட்ரேடுமே ப்ராஃபிட்டு. அடுத்து இப்போ 2 ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு 2 ட்ரேட் லாஸ் ஆகணுன்னா 1 2 3 4 ட்ரேடு, ஆமாம் 4 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது நமக்கு ப்ராஃபிட்டபிள். அவ்வளோதான். ஃபுல் லாஸஸ் ஆக தான் செய்யும், இருந்தாலும் நம்ம காம்பவுண்டிங் பண்ணி எடுத்துக்கணும். என்றைக்குமே டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டெமோ அக்கௌண்ட் எதுக்காக கொடுக்காங்கன்னா, நம்ம எமோஷ்னலில் வந்து நம்ம அதில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுற மாதிரி நீட்டாக ரியல் மணியாக நினச்சி நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுத்து பழகணும். டெமோ அக்கௌண்ட்டை தானே சொல்லி நம்ம வேகமாக அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி அமைக்கிறேங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வாட்டி அமைக்க நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்லேயும் ஒரு லாஸ் ஆகணுன்னா எமோஷ்னல் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் அப்படி தான் மறுபடியும் மொத்தமாக அமுக்குவீங்க. ஃபுல் கேபிட்டல் லாஸ் ஆகிடும். ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு. நமக்கு ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இதை அடுத்த வீடியோ நான் போடுறேன், அதை பாருங்கள். நம்ம எடுக்கிறது கான்செப்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே போதும்.